ரோட்டரி கிளப் சார்பாக 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு உங்களை பற்றி சுய பரிசோதனை செய்வதற்கும் உங்கள் திறன்களை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கும் உங்களுடைய திறன்களை வளர்ப்பதற்கும் உங்களுடைய எதிர்கால கல்விகளை திட்டமிடுவதற்கும் என்று பல்வேறு தலைப்புகளில் 2 நாள் பயிற்சி பட்டறை இங்கு நடைபெறுகிறது. இந்த பயிற்சி பட்டறைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாள் பயிற்சி பட்டறையின் முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்திருப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். நிகழ்வின் முதலாவதாக விருந்தினர்களை மேடைக்கு அழைப்பது. I request the President of Rotary Club of Tirunelveli Central, Rotarian D. Selvaramai sir, on the dais. We are recognizing the Secretary of Rotary Club of Tirunelveli Central, Rotarian D. Kandaraj sir. Thank you sir. We are also requesting the RILA Chairman of Rotary Club of Tirunelveli Central, Rotarian D. Ravindranath sir on the stage. Please sir. I request the Headmaster of Kindanara High School, K. Sennamatti, Mr. S. Karajan sir onto the stage. Yes, thank you sir. And we are also requesting the Headmistress, Mrs. E. Nagarani, Kindanara Primary School, K. Sennamatti ma'am, onto the dais please. The floor is also recognizing the pilot faculty of this RILA program, Rotarian K. R. Katpur sir. And the chief guest, respected Mail T. Balasubramaniam sir. We are requesting sir to come onto the stage please. Thank you sir. And we are also recognizing the other Rotarians and media people from the club also. Thank you so much for your presence sir. Last but not least, the heroes and heroines of today's event, yes, the students of Kindanara School. I welcome you all on behalf of Rotary Club of Tirunelveli Central and the RILA team. Welcome you all. Thank you. Now it's time for the welcome address. I request the President of Rotary Club of Tirunelveli Central to give away the welcome address. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்பாக உங்கள் சென்னம்பட்டி விந்து நாடார் மேல்நிலை பள்ளியில் வைத்து மைய தலைமைக்குள் என்ற RILA புரோகிராமை நாங்கள் நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் சங்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த உறுப்பினர் எங்கள் சங்கத்தின் மேஜர் டோனர் மயில் டி. பாலசுப்ரமணியம் அண்ணாச்சி அவர்களை வருகை வரவேற்கிறோம். அவர் கிளப் செக்ரட்டரி ரோட்டரியன் கந்தராஜ் அவர்களை வருகை வரவேற்கிறோம். Kindanara High School HM மிஸ்டர் பால்ராஜ் அவர்களை வருகை வரவேற்கிறோம். நாகராணி அவர்களை வருகை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்கள் மண்ணின் வேந்தர் பாஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டரியன் கற்பூர் அவர்களை வருகை வரவேற்கிறோம். ரோட்டரியன் ரவீந்திரன் சார் அவர்களை வருகை வரவேற்கிறோம். ரவீந்திரனுக்கும் ரோட்டரியன் பரமசிவன் அவர்களை வருகை வரவேற்கிறோம். நிகழ்ச்சி அழகாக படம்பிடித்துக் கொண்டிருக்கின்ற
எங்கள் தினதரணி ஆசிரியர் ரொட்டேரியன் ராமலிங்கம் அவர்களை வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவியருக்கு சிறப்பான பயிற்சி கொடுப்பதற்காக ஸ்பெஷல் ட்ரெயினர் பிரீதா அவர்களை வருக வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களும் ஆசிரியர் பெருமக்களையும் எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இந்த நாங்கள் நடத்தும் இந்த ரயிலா ப்ரோக்ராம்ல எண்ணற்ற மாணவ மாணவிகள் பங்கு பெற்று சிறப்பான பயன்பெற்று இருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி மேடம் அருமையா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. நாளைக்கு தனிவேல் சார் இன்னும் அருமையா ரொம்ப ட்ரெயின் பண்ணுவாங்க. இது முடியும் போது நீங்க வேற ஒரு உலகத்துக்கே நீங்க போயிருப்பீங்க. அதுக்கு நாங்க உத்தரவாதம் அளிக்கிறோம். இது முடிஞ்ச உடனே நீங்க எப்படி இருக்கீங்க நீங்களே ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். Thank you so much, sir. I request the headmaster, Mr. S. Parraju, sir, to give away the felicitation address to the students. Over to you, sir. Good morning to everyone. It's a great pleasure to our school that I think this is the first time we are inviting Rotary Club to organize such a marvelous, wonderful program for our 10th standard students. So I, on behalf of the management of my school and on behalf of me and on behalf of all teachers of high school and on behalf of primary school HM and teachers and students, we all wholeheartedly welcome you all to take part in this wonderful event. Once again, I welcome you all to take part in the program. Thank you so much. Thank you, sir. I request the headmistress of Hindu Nadar Primary School, Mrs. E. Nagarani ma'am, to give away the felicitation address to the students. இனிய தமிழில் பேச விரும்புகிறேன். எனவே தமிழ் என்றால் என் உயிருக்கும் மேலாக நான் நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது தமிழிலே நான் உரையாற்ற விரும்புகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தோன்றில் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலில் தோன்றாமை நன்மை. இந்த திருக்குறள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதனுடைய பொருள் என்ன என்றால், இந்த உலகில் நாம் தோன்றிய மனிதர்கள் எல்லாருமே ஒரு புகழோடு வாழ்ந்து மறைய வேண்டும் என்ற அந்த புகழோடு வாழ வேண்டும் என்பதன் சிறப்பை எடுத்து கூறக்கூடியதுதான் இந்த குறள். ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில அனைவரையும் கடவுள் ஒன்றாகவே படைக்கிறார். யாரையுமே ஏற்றத்தாழ்வுடன் படைப்பதில்லை. இவங்க புகழ் பெற்று வரட்டும், இவங்க புகழ் இல்லாம போகட்டும் அப்படின்னா கடவுள் யாரையுமே நினைத்து படைப்பது கிடையாது. அனைவருமே இந்த உலகத்தில் பிறக்க படைக்கிறார். எல்லாரையுமே சாதிக்கவே படைக்கிறார். நம்ம ஒரு சிலர் சாதிச்சு புகழோடு வரோம், ஒரு சிலர் ஏதோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி இந்த உலகில் நம்ம பேர் நிலை நிறுத்துவதற்கு எதுவுமே செய்யாமல் இருந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ காலையில் வந்த உடனே இவங்களை பார்த்து யார் என்ன அப்படின்னு நான் விசாரித்தேன். விசாரித்த உடனே என்னோட மனதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா, நான் சொன்ன குரல் தான், புகழோடு தோன்றுங்க. நீங்கள்லாம் புகழ் எல்லாரும் புகழக்கூடிய அளவில் உங்கள் திறமையை வளர்க்குறதுக்கு இவங்க ஒரு கருவியாக வந்திருக்காங்க. அப்போ கடவுள் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களையெல்லாம் புகழோடு வாழ வைப்பதற்கு, உங்களை வழி நடத்துறதுக்கு கடவுள் இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவங்களை நான் பெருமையாக நினைச்சேன். அப்புறம் எனக்கு இந்த விழாவுக்கு கூப்பிட்ட உடனே பரவாயில்ல, இந்த ஒரு நல்ல நிகழ்வுல கடவுள் நம்ம பேரையும் நினைச்சிருக்காங்க அப்படின்னு மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இந்த 2 நாள் பயிற்சி என்ன செய்ய போறாங்க என்னன்றது உங்களுக்கு இன்னும் சரியா தெரியாது. ஆனா உங்களை வழி நடத்த போறாங்க, அதான் மெயின் கான்செப்ட். அப்ப இந்த 2 நாளும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நாங்களும் அப்சர்வ் பண்ண தான் போறோம். என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னு சொன்னா 2 நாள் பயிற்சி கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. அடுத்து எப்போ வருவாங்கன்றது தெரியாது. இதே ஸ்கூல்ல நாங்க 60 வயது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்க போறோம். அப்ப இந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தொடர்ந்து நாங்க
உங்களுடைய அந்த டீச்சிங் அதை வந்து நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு ஆவலோட வந்து அப்சர்வ் பண்ணுறது தான் நாங்கள் அடிக்கடியாக பண்ணுறதை பொறுத்து நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அப்படி, அதாவது வேலை நிமித்தமாக வராமல் இருந்தால் பரவாயில்ல, ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அப்போ அடிக்கடி அப்சர்வ் பண்ணோம்னா நீங்கள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லி கொடுக்குறது அவங்கள என்ன செஞ்சிருக்கு கவர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நான் ரொம்ப நேரம் வந்து நான் பேசிட்டே இருக்க விரும்பல, எல்லாருமே பேசணும். நாளைக்கு இறுதி, இன்னைக்கும் நாளைக்குள்ள இருக்க போறீங்க. முடிவு நிகழ்வுல மாணவர்கள் சிறப்பாக தன்னம்பிக்கையோடு இந்த 2 நாள் பயிற்சி எவ்வளவு சிறப்பாக இருந்தது, உன்னால் வாழ்வு எந்த அளவு உயர முடியும் என்ற தன்னம்பிக்கை உனக்கு உன்னுள் வந்திருக்கிறது. இந்த 2 நாளில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா இதே மாற்றங்களை உருவாக்குறதுக்கு நாங்கெல்லாம் அதை அந்த பாயிண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய முடிக்கிறேன். Thank you so much, ma'am. Now it's time for the address of the pilot faculty of this RIDA program. I request Rotarian K.R. Katpur sir to deliver the pilot faculty address. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வேலைக்கு தெரியவர்களுக்கும் நமது நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். முதல்ல நோட்டு பேனா இல்லாமல் இருக்கும், அவங்களோட நோட்டு பேனா தூக்கி சொல்லிட்டாங்க வச்சு நம்மளை எழுத சொல்ல போகிறாங்கன்னு நம்ம எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்போ முதல் கண்டிஷன் சொல்லிடுறேன், 2 நாள் பாடத்தை பற்றி பேச மாட்டோம். சரியா? ரைட்? ஒரு பாடத்தை பற்றி பேச மாட்டோம். ரைட்? டெஸ்ட் எதுவும் வைக்க மாட்டோம், எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே? அதுக்கெல்லாம் அவங்க டீச்சர்ஸ் இருக்காங்க, அது எங்கள் வேலை இருக்கும். ஓகே? 2 நாள் ஃப்ரீயாக இருக்க போகிறோம். நமக்கு என்ன தெரியும், நம்ம எங்கே இருக்கோம்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். செல்ஃப் அனலைஸ் நீங்கள் தான் பண்ணிக்கிற போகிறோம், நாங்கள் பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு கூட இருந்து சொல்லித்தர போகிறோம். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க, அடுத்து என்ன ஆக போகிறீங்கன்னு சொல்லி நாளைக்கு 3 மணிக்கு நீங்கள் சொல்லிட்டு நாங்கள் சொல்ல போகிறோம். சரியா? அவ்வளோதான் மேடம். நீங்கள் தாராளமாக 2 நாள் ஃபுல்லாக உட்காரிக்கலாம். சரி, அதை வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அதாவது நாங்கள் நிறைய நல்ல கருத்து சொன்னால் ஒவ்வொரு வருஷம் எங்களே கூப்பிடலாம், நீங்கள் மெனக்கெட வைக்க. சரியா? நீங்கள் வந்து இல்லை மேடம், நல்லது, நீங்கள் நல்லா ஃபுல்லாக இருந்து பாருங்கள். நாங்கள் இன்னைக்கு நல்ல கருத்து நிறையா சொன்னால் ஒவ்வொரு வருஷம் எங்களே கூப்பிடலாம், நாங்களே வந்து சொல்லி கொடுத்துருவோம். ரைட், தேங்க்யூ. அதை நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் சொல்கிறது நல்லதாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ அப்போ நம்ம ரெடியாக இருக்கோமா? நம்ம சரியா? பாடம் படிக்க போகிறதில்ல, பரிசு எதுவும் எழுத போகிறதில்ல. ஓகே? ரைட்? ஓகே, புரியுதா? எல்லாருமே ரெடியா இருக்கீங்க? கரெக்டா? சூப்பர். So with this, I request the chief guest of this RIDA event, my P. Balasubramaniachi, to give away the felicitation for the students. Few words from you, sir. பிறந்த ஊருக்கு பெருமை தேர்வுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த கற்பூர் என்னுடைய ரொட்டேரியன் உங்களுடைய கிராமத்தை சார்ந்தவர். இதுதான் அவங்க ஃபாதர் இந்த ஸ்கூலில் படித்தாங்க. அப்புறம் மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகி மதுரையில் படிச்சுட்டு தான் கிராமத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு வந்து இந்த மைய தலைமைகள் நீங்கள்லாம் தலைவராகிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற அதற்கு எனக்கு முதல்வர் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பிரசிடென்ட் தம்பி ரமேஷ், செக்ரட்டரி கந்தராஜ், ரவீந்திரன், தம்பி பரமசிவம். அதாவது இந்த நிகழ்ச்சியில் இப்போ நீங்கள் உங்கள் கிராமத்தில் நடக்கிற நிகழ்ச்சி இந்த உலகம் பூராவும் யூடியூப்ல போயிட்டு, அதுக்கு முக்கிய காரணம் பத்திரிகையாளர் ராமலிங்கம் அவர்களுக்கு சமர்ப்பித்து உங்களுக்கு இந்த ஃபேக்கல்டி பேபி பிரீதா சூப்பர், அவ்வளவு அருமையாக இருப்போம். நீங்கள் எல்லாரும் நாளைக்கு உங்களை நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு முடிஞ்ச மாதிரி நாளைக்கு உங்களை சந்திப்போம். அப்போ நீங்கள் அவங்கள பற்றி நல்லபடியாக தெரிஞ்சுக்குவீங்க. நாளைக்கு ஒரு தம்பி தனியை கொடுத்துட்டு வருவார், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் எல்லாருமே தலைவராக போறீங்க. அதாவது வெள்ளத்தலைய நீர் மலர் நீட்டம் மாந்தம் உள்ளத்தலைய உயர்வுனாங்க. அதாவது நீங்க தாமரை எப்போதும் தண்ணிக்குள்ள உயர்ந்துட்டே இருக்கும்.
அது தாழ்ந்து தனி இருந்தா வரும். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் தலைவராக உயர போயிருக்கீர்கள். அதாவது பிச்சை புகிலும் கற்ற நன்மைனா, அதாவது பிச்சை எடுப்பதை விட கல்வி கற்கிறது. ஒரு கல்வி தான் ஒருத்தருக்கு சமுதாயத்தில் பெரிய இடம் இருக்கும். நீங்க எல்லாரும் அரசியல் தலைவர்கள் இருந்து பெரிய பெரிய போராட்ட தலைவர்கள் வரைக்கும் நம்ம இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய மிகப்பெரிய தலைவர்களுக்கு கல்வியாளர் வாழ்ந்திருக்காங்களுடைய செல்வத்தால் கிடையாது. இன்றைய ஒரு நமது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை 2 ஹெட்மாஸ்டர், ஒருத்தர் அண்ணாச்சி ஹெட்மாஸ்டர், ஹைஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர், ஒருத்தர் பிரைமரி ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டர். 2 பேரும் ஒருத்தர் உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொன்னாங்க, ஒருத்தர் தமிழ்ல சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒற்றுமை பாருங்க ஒரு கிராமத்துல. இருமொழி கொள்கைக்கு உதாரணமே உங்க ஹெட்மாஸ்டர். சிறப்பை சொல்றேன் உங்களுக்கு. எப்படிலாம் உங்க ஸ்கூல்ல எப்படி வழி நடத்திட்டு போறாங்கிறதுக்கு உதாரணத்தை 2 ஹெட்மாஸ்டர். அதாவது நீங்க எல்லாம் தாய் தப்பனை மதிக்கணும். அடுத்த தாய் இந்த உங்களுடைய ஆசிரியர் தினம் முடிஞ்ச 2 நாள் நேரத்தில் ஆசிரியர் தினம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் முடிஞ்சிருக்கு. இருந்து ஆசிரியர் தினத்தை கொண்டாடுறதுனால எந்த நாளும் தெரியல. ஆசிரியர் தினத்தில் ஆசிரியரை போற்றிக் கொள்வோம், தாய் தாப்பனோட போற்றி கொள்வோம். நீங்கள் எல்லாரும் இப்போது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற, அதாவது நீங்க யாருன்னா தாய் தாப்பனோட இருக்கீங்க, ஆட்சி தாத்தா கூட யாரோட இருக்கா? தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியா இருக்கா? பாருங்க, ஒருத்தர் இருக்காங்க. உங்க தாய், உங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் நேசிங்க. உங்களுக்கு அப்பதான் வருங்காலமே தெரியும். வருங்காலம் தெரியாத குழந்தைகளாவே எல்லாரும் தெரியுங்க. அதனால உங்க அப்பாவும் நேசிச்ச மாதிரி உங்களுடைய தாத்தாவும் ஆட்சி நேசிங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்களுக்கும் நன்றிகளுக்கும் நன்றியா. எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி shall we say a big thank you to all these great people? Yes, அவங்க எல்லாருமே ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் சார்ந்தவங்க. உங்க எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராம் கொடுக்கிறதுக்காக திருநெல்வேலி all the way from திருநெல்வேலி உங்களுக்காக வந்திருக்காங்க. Shall we say a big thank you to all these great people? Yes, 1 2 3. எனக்கு இப்படி வேண்டாம். கற்பூர் சார் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைங்க கை தட்ட சொல்லி கொடுப்பா அப்படின்னு. ஓகே, சொல்லி கொடுத்துடலாமா? ரெடியா? கை எப்படி தட்டணும் அப்படின்னா, கை தட்டலாமா அப்படின்னு கேட்ட உடனே தட்டிடக்கூடாது. ஓகே, கை தட்டலாமான்னு கேட்டா என்ன சொல்லணும்? தட்டலாம், ரெடி அப்படின்னு சொல்லணும். நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதுபடி கரெக்டா பண்ணுங்க. கவனிங்க எல்லாரும். நான் கை தட்டலாமா அப்படின்னு கேட்டா கை தட்டலாம் அப்படின்ற பதில் மட்டும் வரணும். ரைட்டா? என் கையை பாரு. என் கை என்ன பார்த்து இருந்தது அப்படின்னா கை தட்ட ரெடி ஆகணும்னு அர்த்தம். ஓகே, என் கை ஒன்ன பார்த்து இருந்தது அப்படின்னா கை தட்ட போறோம்னு அர்த்தம். என் கை இப்படி அசைஞ்சது அப்படின்னா நீ கை தட்டணும்னு அர்த்தம். புரியுதா? புரியுதா? ட்ரை பண்ணலாமா? ரெடியா? கை தூக்கி வச்சுக்கோங்க. சூப்பர். One clap, one single clap. Very super, thank you. So, Nakul sir, Asika, Panama, full coordination, full focus, concentration. Yes, once more. Thank you so much.
சித்தப்பா பையன். மூணு பேர் மூணு பேர் மீண்டுமாக வந்தான். நல்லா இருக்கா? முதல் பேச்சு நல்லா இருக்கு. மேடம் அவர்களுக்கும் இந்த ரொட்டேரியன் அவங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு சின்ன வருது. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பள்ளியிலேயே இதுதான் முதல் முயற்சி. இந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி அளிப்பது என்பது இது முதல் முயற்சி. இதுக்கு முன்னாடி கேட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காது. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்டர் அங்கிருந்து நடத்துகிறாங்க. இந்த பயிற்சியினுடைய நோக்கம் எதுக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெற்றோர்கள் கூட்டத்தில் உங்கள் மாணவர்களுடைய மதிப்பெண்ணுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாராவது சொன்னாங்களா? இந்துநாடார் உயர்நிலைப் பள்ளியிலே முதல் மதிப்பெண்ணுடைய இலக்கு 490 மேல் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பெற்றோர் கூட்டத்திலே சொல்லியிருக்கேன். அதே போல அனைத்து மாணவர்களும் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற வேண்டும் என்பதுதான் இரண்டாவது இலக்கு. இப்ப யாராவது பாஸ் பண்றதுக்காக முயற்சி பண்றோம்னு நினைக்கிறோமா? சார் நான் பாஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன்னு நினைக்கிறீங்களா? யாரும் 400க்கு மேல் இலக்கு அப்படின்னா பாஸ் ஃபெயில் அப்படின்றதுக்கு அங்கே இடமே கிடையாது. எல்லாருமே 400க்கு மேல இலக்கு. உங்க பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், எல்லா மாணவர்களும் 400க்கு மேல மார்க் எடுத்தா உங்களுக்கு பெற்றோர்கள் அனைவருக்கும் என் சார்பாக பள்ளியோட சாப்பாடு, பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் சார்பாக ஒரு விருது கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அந்த விருது கொடுக்க வைக்கிறது யார் கையில் இருக்கு? உங்க கையில் இருக்கு. அதே போல 490க்கு மேல் முதல் மதிப்பெண், 490க்கு மேல் முதல் மதிப்பெண், அந்த 2 இலக்குகளையும் நீங்கள் பெற்றிருந்தால் நிச்சயம் எங்கள் பள்ளியிடத்தில் உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் என் சார்பாக விருது இருக்கு. சரியா? இந்த நேரத்தில் நம்ம ஒரு இலக்குகளை வச்சு நம்ம எல்லாம் போய் முன்னால் போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இப்படி ஒரு ரோட்டரி கிளப் சார்பாக மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நாங்களாம் கல்லூரியில் படிக்கும்போது எங்களுக்கு நிறைய பயிற்சிகள் எங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த பயிற்சியுமே வந்து இங்க நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த முடிவினுடைய அடிப்படையில் தான் இந்த பயிற்சி இருக்கும். ஆனா நிச்சயமாக பாடங்கள் இருக்காது. 2 நாளைக்கு உங்களுக்கு பாடங்கள் இருக்காது. மரம் வளர்க்கணும்னா என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். மரம் வளர்க்கணும்னா தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா என்ன செய்யும்? மரம் தானா வளர்ந்துடும். மரம் என்ன செய்யும்? தானா வளர்ந்துடும். மரமும் தண்ணி கொடுத்தோம்னா என்ன செய்யும்? தானா வளர்ந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஊக்கமூட்டுறது தான் வழி. உங்களுக்கு ஊக்கமூட்டுதல், உங்களுடைய திறன்களை நீங்களே கண்டுபிடிக்கிறது. நம்மளுக்கு என்னென்ன திறன்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்வது, தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்வது, தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி திட்டமிடுவது, இந்த மாதிரி ஒரு 4-5 இலக்குகளை மையமாக வைத்த, நோக்கங்களை மையமாக வைத்து அந்த 2 நாள் பயிற்சிகள் நடக்குது. உங்களுடைய மூளைக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் தான் அதிகமான வேலை இருக்கும். உங்களுடைய மூளைக்கும் உங்களுடைய சிந்தனைக்கு தான் அதிகமான வேலை இருக்கும். அதனால 2 நாட்கள்லையும் வந்து உங்களுடைய பாடங்களை என்ன செய்யலாம்? சுத்தமாக நீ மறந்துடலாம், சுத்தமாக மறந்து விடலாம். ஆனா இது வந்து வாழ்க்கை பாடம். இது வந்து இன்னைக்கு 2 நாள் நடக்கக்கூடிய பயிற்சி வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய, உன்னுடைய வாழ்க்கையை வந்து வழிநடத்தக்கூடிய சில விஷயங்களை நீ வந்து கண்டறியக்கூடிய ஒரு காலம்.
அதனால என்ன சொன்ன அரிய வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? ஓகே, தேங்க்யூ மேடம். இதே ஒரு நோக்கத்தில் கொண்டு போங்க. தேங்க்யூ. சரிங்க சார். ஓகே, ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே கை தட்டலாமா? கிரேட், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ இருக்குங்க சார், இருக்கு. ஓகே, ஸோ என்னென்ன சம்பவம்லாம் இந்த 2 நாள்ல நடக்க போகுது? என்னென்ன சம்பவமா? ஏதோ கிளாஸ்லாம் சொன்னாங்க, ஏதோ நாங்கள் லீடராக மாறிடுவோம்னு சொன்னாங்க. நீங்க என்னன்னா சம்பவம்னு சொல்றீங்க. பயமா இருக்காடா? பயமா இருக்கா தம்பி? நம்புற மாதிரியாடா இருக்கு. ஓகே, சூப்பர், கிரேட். ஃபர்ஸ்ட், பிஃபோர் ஸ்டார்டிங் தி செஷன் நான் யாருன்றத சொல்லணும்ல. மேடம் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க, மேடம் சொல்லி கொடுக்குறது சூப்பரா இருக்கும், மேடம் நல்லா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்களே வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லுவீங்க. என்னை பத்தி நிறைய பில்டப் கொடுத்துருக்காங்க. என்னடா நான் என்னை பத்தி சொல்லணும்ல. ஓகே, கிரேட். என்னோட பேர் என்ன சொன்னாங்க? எனப்பா பரவாயில்ல, கவனிச்சிருக்காங்க. யாரும் தூங்கல அப்ப. சத்தியமாக நான் அப்பப்ப நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் கையில வச்சிருக்கிறேன். நீ தூங்குறியா இல்ல முடிச்சிருக்கியா, இல்ல தூங்குற மாதிரி முடிச்சிருக்கியா, இல்ல முடிச்சிருக்கிற மாதிரி தூங்குறியா, எதனால கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சூப்பர். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். என்னோட பெயர் உங்களுக்கு தெரிஞ்சது பிரீதா. கமிங் ஃப்ரம் விருதுநகர். விருதுநகர் பக்கத்துல யாராவது இருந்து வரீங்களா? தூரம் மேம். ஓகே, மைக் தேவையா? மைக் இல்லாம நான் பேசுறது கேட்குது தானே? ஸோ மைக் வச்சிடலாமா? எனக்குமே அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ரைட், ஓகே, சூப்பர். ஸோ பிரீதா ஃப்ரம் விருதுநகர். ஓகே, மதுரை தெரியும்ல? ஸோ மதுரை பக்கத்துல. ரைட்டா? சூப்பர். என்னோட ஜாப் என்ன அப்படின்னா ஃப்ரீலான்ஸ் ட்ரைனிங். ட்ரைனிங் அப்படின்றது இந்த மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் கார்பரேட் கம்பெனிஸ், அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்றது. ஒழுங்கா பண்ணீங்களா, ஒழுங்கா வேலை பாருங்கடா, ஒழுங்கா டிகிரியை பாஸ் பண்ணுங்கடா, இதுதான் நம்ம வேலை. ரைட்டா? ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். ஐயோ முக்கிய தேவையில்லை, படிக்கிறதே மறந்துடலாம், நாங்க நீங்க நல்லா படிக்கணும்னு சொல்ல போறீங்களா அப்படின்னா, நல்லா படிக்கிறது எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பியாண்ட் இட் we need some other thing. ஓகே, அகாடமிக்ஸ் தாண்டி நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமா தேவைப்படுது. அந்த விஷயத்தை பத்தி தான் இந்த 2 நாள் பேச போறோம். ரைட்டா? ஓகேயா? ரெடியா? ரைட். பிஃபோர் ஸ்டார்டிங் தி செஷன் 2 கிரவுண்ட் ரூல்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த ஹோல் செஷன்லயே நிறைய ரூல்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 ரூல் இருக்கு. அதை மட்டும் கவனமா மனசுல வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, யாராவது ட்ரெயினர் முன்னாடி வந்து பேசும்போது ட்ரெயினர் பேசணும், நீங்க எல்லாரும் கேட்கணும். முதல் ரூல் என்னப்பா? ட்ரெயினர் பேசணும், நான் எல்லாரும் கேட்கணும். வெரி குட், சூப்பர். ரெண்டாவது ரூல் என்ன தெரியுமா? நீங்க எல்லாரும் கேட்பீங்க, முன்னாடி இருக்க ட்ரெயினர் பேசுவாங்க. என்னப்பா? நான் சொல்றத சரியா கவனிக்கல. நாங்க எல்லாரும் பேசுவோமா, ட்ரெயினர் கேட்பாங்க. திருப்பி சொல்றேன், செகண்ட் ரூல், நீங்க எல்லாரும் கேட்பீங்க, முன்னாடி இருக்க ட்ரெயினர் பேசுவாங்க. என்னப்பா? இந்த 2க்கு வித்தியாசம் என்ன? அதான் இது இன்னொரு வாரம் இங்க. ஓகே, அதே மாதிரிதான் மொத்தத்துல பார்க்க போனா 2ல 1 தொடு, 2ல 1 தொடு. இது எத்தனை விரல் இருக்கு? 1 தான். உங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாது. ட்ரெயினர் பேசுவாங்க, நீங்க கேட்கணும். நாங்க பேசக்கூடாதா, நாங்க ஆக்சஸ் பண்ணக்கூடாதா, நாங்க இன்டராக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம். ஆனா எப்போ அப்படின்னா ட்ரெயினர் கேட்கும்போது. ஓகே கபி, இந்தியவா யாரையுமே நான் சொல்லலடா, பயப்படாத. கபி நீங்க ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் பண்ணலாம். பாபா நீங்க பதில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா பதில் சொல்லலாம். ரைட்டா? அது தவிர கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்குள்ள பேசவே கூடாது. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கிரவுண்ட் ரூல் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் 2 days கிளாஸ். கஷ்டமாடா? ரொம்ப கஷ்டமோ? ரொம்ப ரொம்ப கஷ்டமோ? கிளாஸ்ல மிஸ் இந்த பக்கம் திரும்பினா
அதனால என்ன பண்ண போறேன், முதல் வேலையா அவங்க எல்லாரையும் பிரிக்க போறேன். குறுப்பா பிரிக்க போறேன். எப்படி? குறுப்பா பிரிக்க போறேன். அதேதான். குழுவா தனித்தனியா பிரிச்சு விட போறேன். ரைட்டா? இப்பவே நான் பிரிப்பாமடி நீ என் பக்கத்துல எனக்கு தெரியும் அந்த ஐடியானா. அப்படி இருக்க கூடாதுன்றதுனால ஐடியா யோசிச்சு வந்துருக்காங்க. ரைட்டா? ஓகே. எல்லாருமே பலூன்ஸ் பிடிக்குமா? சத்தியமா? சத்தியமா. உண்மையா? உண்மையா. உனக்கு பிடிக்குமாடா? உனக்கு பிடிக்குமாடா? பலூன் ஊத பிடிக்குமா? பலூன் உடைக்க பிடிக்குமா? தெரியும். அதான் முதல் ரூலே. நான் இப்போ உங்க எல்லாருக்கும் பலூன்ஸ் கொடுக்க போறேன். எனக்கு 2வது நாள் முடியிற வரைக்கும் அந்த பலூன் என்ன பண்ணக்கூடாது? உடைக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இன்டர்வல்ல ஊதி மச்சான் நீ ஏன் பலூன் அப்படியே அவனுக்கு அப்பதான் மேக்ஸ் சார் வராண்டால நடந்து போயிட்டு இருப்பாரு. கிடைச்சதுல சான்ஸ் இருக்கு. பலூன் ஊதி உடைக்கணும்னு அவர் வருவாரு. இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ரைட்டா? எனக்கு 2வது நாள் முடியல. நான் எப்படி பலூனை கொடுக்குறேனோ அப்படியே திருப்பிட்டேன். ஓகே சூப்பர். நல்லா பாத்துக்கோங்க. சத்தியமா புரியாதா? ஓகே. எல்லாருக்கும் பிடிச்ச கலர் பலூன்ஸ் எடுத்துக்கலாமா? கேர்ள்ஸ்க்கு வந்து 3 கலர் சூஸ் பண்ணிருக்கேன். பிங்க். யாப்பா பாரு பிங்க் தான் இருக்காங்களா? அதனால பிங்க், ரெட், ஆரஞ்சு கொடுத்துருவோம்டா. அதுக்கு சண்டை. என்ன சொல்ல போறேன்னா எனக்கு பலூன் கலர் தான் முடியும். அதுதான் நான் வாழ்க்கையில தலைவனாயிருக்கேன். ஓகே. உங்களுக்குள்ள அப்படியே பிடிச்ச கலர் பலூன்ஸ் எடுத்துக்கோங்க. என்னமா? அட தரேன்டா. பின்னாடி பாஸ் பண்ணுங்க. பின்னாடி பாஸ் பண்ணுங்க. பாய்ஸ் எடுத்துவாங்க. பாய்ஸ் 2 பேர் வாங்கடா. என்னென்ன கலர் சொல்றேன்? ப்ளூ, கிரீன், ஒயிட். ஓகே எல்லாரும் பலூன் வந்து செப்போ கரெக்ட்டா சூப்பர். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படினா கரெக்ட்டா இப்போதுல இருந்து 1 minute டைம் தர போறேன். 1 minute டைம் தர போறேன். இந்த ரூம்ல எனக்கு சத்தமே வரக்கூடாது. என்ன சத்தம் வரக்கூடாது அப்படினா சேர் புடிச்சு இப்படி இருக்கிற சத்தம் வரக்கூடாது. என்ன நான் நகர்ந்து போக சொன்னாலும் சேர் என்ன பண்ணணும்? கொஞ்ச பத்திரமா வச்சு உட்கார்ந்துக்கணும். ரைட்டா? ஓகே 1 minute டைம். யாரெல்லாம் பிங்க் பல்ப் வச்சிருக்கீங்களோ கை தூக்குங்க. ஐயோ இது தெரிஞ்சா நான் பலூனே எடுத்துக்க மாட்டேன். நீங்கலாம் ஒரு டீம் வேற வழி இப்ப பலூன் யார் எக்ஸ்சேஞ்ச் பண்றா? நான் பார்த்துட்டே இருக்கேன். ஐ வாட்சிங் யூ. தம்பி நான் வேற கட்டி கொண்டு வச்சிருக்கேன். உடனே பலூனை மாத்தாத. யாரா
எந்த டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரீங்களோ அவங்க போனஸ் பாயிண்ட் இருக்கு அவ்வளவுதான். ஓகே, உன் பக்கத்துல யாரு உட்காராத சேர்லாம் இருக்கா? அங்க என்னப்பா ஆகுங்க? யாருக்கு வெயிட் பண்றதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க? அந்த எம்டி சேர்ல அப்படியே பின்னாடி எடுத்து அசைன் பண்ணுங்க. அம்மா நீங்க எம்டி சேர்ல அங்க பின்னாடி அசைன் பண்ணுங்க. எஸ் ப்ளீஸ். குயிக் குயிக் குயிக். வெரி குட், சூப்பர். குட் குட் குட், கிரேட். எல்லாரும் உங்களுக்கு கை தட்டிக்கலாமா? இவங்க திருந்த மாட்டாங்க. கை தட்டிக்கலாமா? ஓகே, எல்லாரும் உங்களுக்கா கை தட்டிக்கலாமா? ரெடி? இங்க பாருடா. ரெடி? சூப்பர், thank you. அங்க நான் பேசுறது கேக்குதா? அங்க வரைக்கும் கேக்குது. ஓகே, எல்லாரும் ஃப்ரீயா உட்கார்ந்துட்டீங்களா? நீங்க கொஞ்சம் புரியலாமா? லைட்டா. நீங்க கரெக்டா இருக்கீங்க. புரியலடா. லைட்டா. ஓகே, சரி. கிரேட். Okay, ready. See, இப்போ 3 கலர் டோக்கன்ஸ் என் கையில இருக்கு. ஓகே, இந்த 2 நாளுமே இந்த டீம்ல தான் நீங்க இருக்க போறீங்க. லாஸ்ட் டே மார்னிங் மெடல்ஸ் அடி வச்சதெல்லாம் பாத்தீங்களா? மெடல்ஸ் அடி வச்ச என்ன கலர்ஸ் இருக்கு? ப்ளூ, ரெட். என்னென்ன ரோப் கலர் இருக்குன்னு கேட்கல, என்னென்ன கலர் மெடல்ஸ் இருக்குன்னு கேட்டேன். கோல்டன் கலர், சில்வர் கலர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரன்னர் 2 மெடல்ஸ் தான். யாருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்டா எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் கோல்டன் மெடல்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து அந்த ஃபர்ஸ்ட் டீம் அடுத்ததா சிறந்ததா எந்த டீம் இருக்கீங்களோ அந்த செகண்ட் டீமுக்கு ரன்னர் அப் மெடல், சில்வர் மெடல். ஓகே, புரியுதா? இது தவிர we will choose top 10 outstanding participants from girls as well as boys. சரியா? 5 girls 5 boys எல்லாம் கிடையாது. 10 பேருமே girls தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க சூஸ் பண்ணிடுங்க. தம்பி மானத்தை காப்பாத்திடா. ஓகே, so top 10 I will choose. அதுல இருந்து பெஸ்ட் 2 நல்லா அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் சூஸ் பண்ணுவோம். அவுட் ஆஃப் 10 அந்த 10 பேருமே எமர்ஜிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கற சர்டிபிகேட் வாங்குவீங்க. டாப் 2 வந்து அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கற சர்டிபிகேட் வாங்குவீங்க. யார் யாரெல்லாம் அந்த டாப் 10ல வர போறீங்க? இப்பவே கவுண்ட் கம்மியா என்னடா? ஓகே, வெரி குட், சூப்பர். யார் இந்த டாப் 2 கம்ப்ளீட் பண்ண போறீங்க? டாப் 2 நம்ம வாட்டி வருவோம். வெரி குட், சூப்பர், கிரேட். பாருங்க யார் யார் வாங்குறீங்கன்னு பாருங்க. இத நான் எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா 2 விஷயத்தை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவேன். ஒண்ணு, நீ என்னோட கிளாஸ்ல எந்த அளவுக்கு இன்டராக்டிவா இருக்க, நல்லா ரெஸ்பாண்ட் பண்ற, எந்த அளவுக்கு கவனிக்கிற, ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா அதை எவ்வளவு தூரத்துக்கு கவனிச்சு கூர்மையா அதை செய்யற, உனக்கு வின் பண்ணணும்ன்ற மனம் இருக்கா, எண்ணம் இருக்கா, இது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். ஒழுக்கமா இருக்கிறீங்களா, சார் அக்கறை இருக்கிறீங்களா, பக்கத்துல இருக்கவங்க பேசுறியா, கமெண்ட் பாஸ் பண்றியா, நான் சொன்ன டைம்ல லேட்டா வரியா, எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். அபவுட் யுவர் பிஹேவியர், நீ எப்படி நடந்துக்கிற அப்படின்றத வச்சு ஒரு கால்குலேஷன் நடக்கும். ரெண்டாவது, இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்ஸ். என் கையில நிறைய A4 ஷீட்ஸ்ல
நிறைய மார்க் கிரைட்டீரியாலாம் எழுதி வச்சிருக்கேன். இந்த டோக்கன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இத எத்தனை பேர் அதிகமா வாங்குறீங்க, எந்த டீம் அதிகமா வாங்குது, இது எல்லாத்தையும் பார்த்து நான் மார்க் கால்குலேட் பண்றேன். சோ இந்த ரெண்டு விதங்களையும் உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் டேல பிரைசஸ் வழங்கப்படும். புரியுதா? புரியுதா? புரியுது. ரைட். இந்த டோக்கன்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லப்பா, அவ்வளவு ஈஸி இல்ல. ரெண்டு ட்விஸ்ட் இருக்கு. ஒண்ணு, ஒரு பக்கம் டோக்கன்ஸ் அள்ளி வாரி வளர்க்குவோம், இன்னொரு பக்கம் எந்த அளவு கொடுக்குறனோ அந்த அளவு நீ தப்பு செய்யலாம், அந்த முடிவு போயிடும். ரைட்டா? ஓகே, கவனிங்க. இந்த பிங்க் கலர் டோக்கன் இருக்கு பாத்தீங்களா, this is called individual point token. ஓகே, ஒவ்வொரு தனி நபருக்கும் வழங்கப்படும் டோக்கன்ஸ். இப்போ இந்த பொண்ணு நல்லா ஆன்சர் பண்றா அப்படின்னா வாட்ஸ் her name என்ன? கார்த்திகா. கார்த்திகாக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ணனும்னு தோணுதுன்னா நான் இந்த டோக்கனை கார்த்திகா கையில கொடுப்பேன். சிம்பிள் ஆன்சர் பண்ணுங்க. வேமா. ஓகே, இண்டிவிஜுவல் டோக்கன்ஸ் என்ன கலர்ல இருக்கு? வெரி குட், சூப்பர். இந்த கிரீன் கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு கிரீன் கலர் டோக்கனும் 100 பாயிண்ட்ஸ். இந்த ஒவ்வொரு கிரீன் கலர் டோக்கனும் 100 பாயிண்ட்ஸ். இது எதுக்காக வழங்கப்படும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராஆர்டினரியா ஒரு இண்டிவிஜுவல் நல்ல ஆன்சர் பண்றாங்க. வாட்ஸ் நேம் என்ன? அஜய். அஜய்க்கு வந்து நான் வியக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் பண்றேன் அப்படின்னா அவனுக்கு நான் இந்த 100 பாயிண்ட் உரிய டோக்கன் கூட கையில கொடுக்கலாம். பிங்க் பதிலா. ஓகே, அது ஒண்ணு. அப்புறம் டீம்ல நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பேன். ஓகே, அந்த ஆக்டிவிட்டீஸ்ல எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் 500 பாயிண்ட் அப்படி நான் சொல்லிட்டேன்னா கிரீன் கலர்ல எத்தனை டோக்கன்ஸ் அந்த டீம் கொடுப்பேன் நான்? புரியுதா? புரியுது. வெரி குட். இந்த ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 500 புள்ளிகள். எத்தனைப்பா? 500. இப்போ நான் சொல்லிடுறேன் அந்த ஆக்டிவிட்டிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸ் பா அப்படி சொல்லிட்டேன்னா இந்த டீம் அந்த ஆக்டிவிட்டில ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுப்பேன்? 2. புரியுதா? புரியுதா? கிரேட். பிங்க் எதுக்காக? பிங்க் எதுக்காக? பிங்க் எதுக்காக? இண்டிவிஜுவல் தனி நபருக்கான. எத்தனை பாயிண்ட்ஸ் கேரி பண்ணுது? வெரி குட். இது ஓகே, கிரீன் எத்தனை பாயிண்ட்ஸ்? ப்ளூ 500. வெரி குட், தெளிவா இருக்கு. கிரேட். சோ இதெல்லாமே டோக்கன் சிஸ்டம்க்குரிய விதிமுறைகள். இப்போ சில கிரவுண்ட் ரூல்ஸ் நான் ரீட் பண்ண போறேன், அத நல்லா தெளிவா கவனமா நான் சொல்றத கேட்டுக்கோங்க. இத பேஸ் பண்ணி தான் உங்களோட தலையிலே இருக்கு இந்த 2 நாள். ரைட்டா? அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு இந்த டீம் வந்து இப்படி இடையே உட்கார்ந்ததெல்லாம் முடியல. இந்த டீமுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம டாபிக் இருந்தா நம்ம டாபிக் என்ன? ஹலோ, வெரி குட். பையன் தலைமைகள் அப்படின்னா என்ன? இதுதான் ஒரு சீரியல்ல ஒரு சீரியல்ல பையன் தலைமைகள் யார் சொன்னாலும் தெரியுமா? Who said that? பையன் தலைமைகள். நீங்க எஸ்எஸ் யாராவது கரெக்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா இப்போவே 100 பாயிண்ட் வாங்கிக்கலாம். 100 பாயிண்ட்க்கான காயின் வாங்கிக்கலாம். அவர் ஒரு கவிஞர். எனக்கு அதே மாதிரி ஆன்சர் கோரஸா சொன்னீங்கன்னு வச்சுக்க, நான் உங்களை டீமா பிடிச்சதே கூட்டத்துல கோவிந்தா போடக்கூடாதுன்னா ஆன்சர் நீ கோரஸா சொன்னா யாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால எந்த ஆன்சர் சொல்றாருன்னா கை தூக்கி சொல்லிட்டேன்னா யார் கை தூக்கி சொல்லிட்டீங்களோ நான் அவங்க கையில பாயிண்ட்ஸ் கொடுத்துருவேன். யாராவது ஒருத்தர் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? கையை தூக்கி ஆன்சர் பண்ணணும். தமிழ்ல தெளிவா சொல்லிட்டேன். பையன் தலைமைக்குள் யார் சொன்னா? யார் சொல்லியிருக்க கூறு? யாருடைய கூற்று? யாராவது கையை தூக்கி ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இங்க தப்பு சரி எதுவுமே கிடையாதுன்னா இந்த 4 சவத்துக்குள்ள தான். எஸ் எஸ் பாரதியாரா? யாராவது பாரதியார் யாரா? பகுதிக்காரா? அவர் ஒரு அடைமொழி இருக்குல்ல, என்ன நீங்க பாரதியார் பேர் இல்ல அடைமொழி வேற. வெரி குட். அடுத்த நேம் என்ன? எஸ் நிஷாந்த் வந்து 100 காயின் வாங்கிக்கலாமா? வேணுமா வேணாமா? 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 நாங்க டீச்சரா ஓடி வந்து வாங்கணுமாடா? நிஷாந்த் எல்லாம் கிளாப் பண்ணலாமா? என்னடா நீங்க வெளியே வெளியே
வெரி குட். உலகம். உலகத்தை ஆளுபவனாக நீ ஒவ்வொருவனும் மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த ரைலா ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? உலகத்தை ஆளுறதுனா வேர்ல்டுக்கு எதுவும் பிரசிடென்ட் இருக்காங்களா? வேர்ல்டுக்கு எதுவும் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களா? எப்படி உலகத்தை ஆளுறது? எப்படிப்பா உலகத்தை ஆளுறது? எலெக்ஷன்ல நிக்கணுமா? ஓட்டு வாங்கணுமா? காசு கொடுக்கணும். என்ன பண்ணணும்? நல்லவங்களா இருக்கணும். நீங்க அவ்வளவு நல்லவங்களா? என்னப்பா புரியல. இன்னொரு 100 ரூபாய் கொடுக்கலாம் போல. நான் படிக்கணும் மேடம். கல்வி அறிவுனால தான் மேடம் உலகத்தை ஆள முடியும். வெரி குட் சார். சூப்பரா. வேற 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 எதனாலதான் உலகத்தை ஆளலாம்? தெரியலையே. எஸ் காசு. முக்கியமான பதில் காசுங்க. அம்பானி மாதிரி எல்லாம் கோடிக்கணக்கான சொத்து வச்சிருந்தா உலகத்தை ஆண்டலாம். நல்ல நினைப்பு தம்பி. ஆனா அதை ஆண்டதில்லை. ஏண்டா கை கொடுக்க போனேடா? அதுக்கு காசு கேட்க கை கொடுக்கலாம்ல. அட புள்ளா. ரைட் ஓகே சூப்பர். வேற வேற கூடு அவங்க மோட்டிவேட்டரா திறமையும் பொதுவையும் இருந்தா போதுங்க. இங்க பாருங்க அறிவே ஷேக் சலீம். ஓ ஷேக் சலீம். வெரி குட். உங்க பேர் என்ன? ராம்பாண்டி. ஓகே. ராம்பாண்டிக்கும் ஷேக் சலீமுக்கும் நிஷாந்துக்கும் கை தட்டிடலாமா? தட்டலாம். கடைசி வரைக்கும் கொடுத்துருவோம். நாளைக்கு வேலைக்கு கை தட்டாம தட்டிடுவோம். எஸ். சூப்பர் கிரேட். இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் பதிலே சொல்லலை. உலகத்தை எப்படி ஆளுறது? கரெக்ட் தானே? அதான் உங்க மைண்ட் வாய்ஸ். உங்க பேர் என்ன? என்னப்பா? ஷாரிகா ஸ்ரீ. சரிகா ஸ்ரீ. சரிகா சரிகா ஸ்ரீ. ஓகே. இதுக்கான பதில என்னோட செஷன்ல கண்டிப்பா நான் சொல்றேன். என்னை விட்டுறாதீங்க. நான் பதில் சொல்றேன் கேட்டு வாங்க. ரைட்டா? அந்த பதில நான் பிறகு சொல்றேன். இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க டீம்ல ஒரு சில